Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1115 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம அவகிஜி எப்படி பிளாக் பியர்டு கூட போய் சேர்ந்தான்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காட்டினாங்கல்ல. அவன் நேவில இருந்தது அந்த விஷயம் இந்த விஷயம்னு எல்லா விஷயத்தையும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு ஒன்று விடுவான். இப்பதான் அவனுக்கே ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இப்ப பஞ்சாயத்து என்னன்னா இவன் பிளாக் பியர்டுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நின்றுட்டு இருக்கான். ஆப்போசிட்ல நம்ம கார்போட மூஞ்ச பாக்கணுமே, அக்காமக்கா எவனா இருந்தாலும் தூக்கி அடிச்சிருவாங்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. பட் அவர் அவனை புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவாரு. அறிவு கட்டவனே, அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கா ஹிபரிய நார்மல் ஆக்கிட்டு கோபியை இங்க கூட அனுப்பி வச்சு நீயும் ஒழுங்கா நேவில வந்து சேரு, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காதேன்னு அவ்வளவு டென்ஷன் ஆகி கத்துவாரு. அவ்வளவு நேரம் கூலா இருந்த மனுஷனையே கடுப்பாயிட்டான்னா பாருங்களேன். அவன் மண்டைய போட்டு நல்லா சொரின்னு சொரிஞ்சிட்டு நீங்க இன்னுமே மாறல, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிக்கிங்க, ஆனா நான் கேட்கற மாதிரி இல்ல, என்ன ஆனாலும் சரி இவங்களை இங்க இருந்து தப்பிக்க நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு வெறித்தனமா அவனோட ஐஸ் பவரை வெளியில கொண்டு வருவான். இப்போதைக்கு கார்ப்புக்கு வேற வழி இல்ல, இவன் கூட சண்டை போட்டு அவன் பல்ல ஒட்டச்சே ஆகணும். சூப்பரா ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அவன் சொல்றது என்னன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இனிமேட்டு என் வாழ்க்கையை டிசைட் பண்ண, கண்டிப்பா நான் யாருக்கும் அனுமதி தரமாட்டேன்னு அவனு சண்டைக்கு நிக்க, இங்க தலைவர் கைய முறுகிட்டு முட்டாப்பல உனக்கு 4 போடு போட்டாதான் நீ திருந்துவேன்னு அவரு ஒரு சைடு வெளியில வந்துட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவனோட காலை லாக் பண்ணி அதுக்கப்புறம் ஐஸ் கியூபை வச்சு ஒரு அடி அடிப்பான். காப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா ஐஸ்ல லாக் பண்ணியாச்சு. நேவி ஆளுக்கு எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவரு தான் மெயின் பீஸ், அவரையே லாக் பண்ணிட்டான்னா இவங்க எல்லாம் எங்க போறது, தேவையில்லாம உங்க ஆளுகளை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து மாட்டிட்டீங்களே கார்ப்பு, அண்ட் உங்களால உங்களோட பழைய பியூப்புல கொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இவரை கொல்ல வருவான். இங்க கார்ப்பு என்னதான் ஐஸ்ல உறைஞ்சாலும் கொய்யால பாஸ்ட்லயே வாழ்ந்துட்டு இருக்காரா பண்ணிப்பாயில, இப்ப இருக்கிற பிரசன்ட்ல வாழ்றான்னு சொல்லிட்டு ஒரு கத்துவாரு. அந்த ஐஸ் கியூப் எல்லாம் உடஞ்சு சல்லியா திருச்சிரும். சொல்ல போனா அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாம் மிரண்டுருவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த ஷார்ப்பான ஐஸை தூக்கிட்டு வீசுவானா, மனுஷன் கேஷுவலா எஸ்கேப் ஆவாரு. அந்த டைம் அவரோட மூஞ்ச பாருங்களேன், லூஃபிய பார்த்த ஃபீல் வரல, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பெரிய பெரிய கியூப்ஸா வச்சு அட்டாக் பண்ணுவான். எல்லாத்தையுமே ரிட்டர்ன் அடிச்சு திரிய விடுவாரு. அவனாலேயே அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல, அவ்வளவு கஷ்டப்படுவான். தெரியும் நீ பெரிய கியூபா போட்டா பெருசு நமக்கே ரிட்டர்ன திருப்பி விட்டுருது, சின்னதை வச்சு அடிப்போன்னு வேகமா அடிப்பான். ஆனா மனுஷன் அதுல இருந்து கேஷுவலா எஸ்கேப் ஆவாரு. உடனே என்ன பண்ணுவான், நல்லா ஹைட்டா ஐஸை உருவாக்கி மேல நின்னுட்டு அட்டாக் பண்ணுவான். அவரு கீழே வந்து அதை ஒரு அடி அடிச்சு அப்படியே பேஸ்மெண்ட்டையே கதிகலங்க வச்சு அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு மேல போய் அலேக்கா புடிச்சிருவாரு. அப்படி புடிச்ச உடனே அவரோட கையை புடிச்சு ஐஸா மாத்த ஆரம்பிச்சிருவான். பவர் பத்தலன்னு சொல்லிட்டு தூக்கி உரிய அடி, அப்படி தூக்கிட்டு அடிச்ச அடியில பல்லமாயி உள்ள பிச்சுக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த எட்டமே கண்ணா பின்னான்னு அதிருது. என்ன அடிங்கிறீங்க, சும்மாவா தலைவரை ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பிச்சுக்கிட்டு போறப்போ அவரோட மூஞ்ச பார்த்துக்கிட்டே உள்ள போவான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி அடிச்சிருந்தாருன்னா டெஃபினட்டா ஆளு செத்து இருப்பான், அப்படி ஒரு அடி. அதே நேரம் அங்க கட் பண்ணி அப்படியே நியூ வேர்ல்டுல இருக்க வின்னர் ஐலாண்ட காட்டுறாங்க. பிளாக் பியர்டு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வெளியில வர்றான். வந்தவன் அப்படியே சுத்தி முத்தி பாப்பான், ஏகப்பட்ட இடத்துல ரத்தம் சிந்தி கிடக்குது. கூடவே நம்ம லாவோட கேப்பும் கிடக்குது. அட ஆமா இல்ல, இவனுக்குள்ள சண்டை போயிட்டு இருந்துச்சுல்ல. வந்தவன் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். மேட்ரு என்னன்னா லாவை பொழந்து கட்டிட்டான். பைய பாத்தீங்கன்னா எந்த ஒரு அசையும் இல்லாம பேன்னு கிடப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட நீர்மூழ்கி கப்பல் இருக்குது, அதையுமே இப்ப மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. இனிமேட்டு உனக்கு பைரட் குரூப்னே ஒண்ணு கிடையாது, உன் ஷிப்பையும் காலி பண்ணியாச்சு, உன் ஆளுகளையும் காலி பண்ணியாச்சு, என்ன பண்ண போறலா, இனிமேட்டு உன்னால எஸ்கேப் கூட ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓவரா நக்கல் பண்ணுவான். அப்பதான் பிளாக் பியர்டு ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லுவான். என்னன்னா லா பாத்தீங்கன்னா 100 பைரட்ஸ்களோட ஹார்ட்டை திருடிட்டு வந்தால, அதுவும் எங்கன்னா ராக்கி போர்ட்ல இருந்து, அவங்க எல்லாருமே இப்ப உயிர் போயிருமோ இல்லையோன்னு சொல்லி பயத்துல பைரட் ஐலாண்ட்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. அப்படின்னா அங்க இருக்கிற பைரட்ஸோட ஹார்ட்டை தான் பைய கொத்தா எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப மட்டும் நான் உன்னோட ஹார்ட்டை மட்டும் தனியா கழட்டி கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன்னா டெஃபினட்டா அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, என்ன சொல்றலாம் எடுத்துட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ட்ரேட்மார்க் ஸ்மைல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் ஆளுக வேற ஃப்ரெஷ்ஷா இருக்கானுங்க. எல்லாம் இப்ப அவனை ரவுண்ட் கட்டிட்டாங்க. அடி வாங்கி போய் கிடந்த பெப்போ எப்படியாச்சும் நம்ம தலைவரை காப்பாத்தியே தீர்ணுமேனு ஒரு பொட்டலம் ஒண்ணு எடுப்பான். ஆக்சுவலா அதை கொடுத்தது நம்ம சாப்பரு. அட வேற எதுவும் இல்ல, நம்மால ரம்பிள் பால சாப்பிட்டுட்டு உருவா மாறுவான்ல, அதுதான். என்ன ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான். இங்க பிளாக் பியர்டு லாவோட டெவில் ஃப்ரூட் பவரை எடுத்து அதை ஒண்ணு வித்துறலாம், இல்லாட்டி நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசைய முடியாம கிடக்கிற லாகிட்ட இருந்து டெவில் ஃப்ரூட்டோட பவரை எடுக்க போகும்போது ஒரு சவுண்டு, எங்க கேப்டனை விட்டுங்கடான்னு. எப்போதான் கொட்டூரமா பெரிய சைஸ் உருவத்துக்கு மாறிட்டான். ஒக்காமக்கா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே அட்டி 3 பேரும் திருச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன கண்ணா பின்னா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க, வேலைக்கே ஆகல. ஏன்னா அவனோட ஸ்பீடு தாறுமாறா இருக்குது. அட்டாக் பண்ண வர எல்லாத்தையும் தெரிய விடுறான், இல்ல அடிச்சு பறக்க விடுறான். கேப்டன் உங்களை எப்படியாச்சும் நான் காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு லாப தூக்குறக்காண்டி போவான். ஆனா பவர் அதுக்குள்ள
முடிஞ்சு போய் பொத்துன்னு கீழே வந்துருவான். இந்த அடியெல்லாம் அவனுக்கு கண்டிப்பா பத்தாது, எப்படியும் திரும்பி எந்திரிச்சு வருவானுங்க, வந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனாலும் பெப்போ விடுறதா இல்ல, எப்படியாச்சும் நான் இங்க கேப்டனை காப்பாத்தியே தீர்வேன்னு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போவான். லா அந்த டைம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்தா மூவ் பண்ணிட்டு இருப்பான். வேற ஒண்ணும் இல்ல, பெப்போ தான் அவனை முதுகுல ஏத்திக்கிட்டு நீந்தி போயிட்டு இருக்கான். அவனுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டுட்டு போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தணுமா. அதே நேரம் அங்க அந்த சாம்பியன் பாத்தீங்கன்னா பெரிய கல்லா தூக்கி வீசறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கான். பெப்போ வந்துட்டு நீங்க அவங்கள நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா அவங்க சர்வைவ் ஆயிருவாங்க, நாங்க யாரும் சாக மாட்டோம், இப்போதைக்கு உங்களை காப்பாத்துறதா எங்களோட ஒரே குறிக்கோள்னு சொல்லும் போதே கண்ணா பின்னான்னு கல்லு வந்து விழும். அதுவும் சாதாரண கல்லு இல்ல, எல்லாம் பெரிய பெரிய மலை மாதிரி கல்லு. பட் எல்லாத்துலயும் பெப்போ எஸ்கேப் ஆயிருவான். இவங்க ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்காங்க. சோ இப்பவும் சரி எப்பவும் சரி நம்ம பிரிய மாட்டோம் கேப்டன், எங்களுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவான். பாதி வழியிலங்கும் போது அலையில அடிச்சு புரண்டு விழுவாங்க. ஆனா என்ன, அவனோட பவரை ஆட்டைய போட விடாம பெப்போ காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டான். எப்படியும் உயிரோட காப்பாத்திடுவான்னு வைங்க. எங்க பிளாக் பியர்டுக்கு அவன் தப்பிச்சு போனது காண்டு தான். ஆனா அவனோட கேப்ப பார்த்துட்டு வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பான், ஏன்னு தெரியல. இப்ப மேட்டர் என்னன்னா, லாவோட கப்பல் கம்ப்ளீட்டா காலி, அவனையுமே சம்பவம் பண்ணிட்டானுங்க. அவனோட குரூ மெம்பர்ஸும் இப்போ அப்போன்னு எழுத்துட்டு இருக்காங்க. லாவை இங்க பிளாக் பியர் தோக்கடிச்சிட்டான். அங்க பாத்தீங்கன்னா ஷாங்க்ஸ் யூஸ்டஸ் கிட்ட காலி பண்ணிட்டான். மொத்தத்துல ரெண்டு பக்கமும் அவனுக்கு அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. இனி லூஃபியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.